ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுமா பிரியாணி சாப்பிட வேற என்ன வேணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுல. கிட்டத்தட்ட எனக்கு தெரியல, 6 வருஷம் சொன்ன பிறகு தான் எனக்கு 6 வருஷம் ஆச்சுன்னே தெரியுது. எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ரெகுலராக வந்து இப்போது நண்பர்கள் சேர்கிற இடமா நான் பார்ப்பேன். இதை எங்களுக்கு வந்து நான் தனியாக மீட் பண்ணதே கிடையாது இல்லையா? இல்லைன்னு உங்களை நான் ஃப்ரெண்டாக எத்தனைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்றேன், பிரதர் மாதிரி. இந்த வேலையை தவிர்த்து நான் இது வரைக்கும் வேறு எதுக்குமே அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. அவரும் கேட்டுகிட்டே இருப்பார், எங்கேயா ட்ராவல் பண்ணலாம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் மீட் பண்ணுறது எல்லாமே ஒன்று சர்வீஸ்க்கு, இல்லைனா இந்த மாதிரி மொய் விருந்துக்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயமா வந்து இந்த என்ஜிஓ விஷயமா தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ பிஸியாக, நாங்கள் வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி மீட் பண்ணாலுமே இதுக்காக தான் மீட் பண்ணுறோம். அது தவிர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களும் சர்வீஸ் போவாங்க. என்னோடய பர்த்டேக்கு வந்து இது மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போவேன். ஸோ என்னோடய பழக்கமாக இது வச்சுக்கிட்டேன். எப்படின்னா, நான் கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா சர்வீஸ் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆலன் ஒரு காரணம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு காரணம், இது மாதிரி நிறைய பேர் காரணமாக இருக்கீங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் என்னதான் பப்ளிக் இருந்தாலுமே எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, கொடுக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, வாங்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லிடலாம், ஏன் படித்து மேலே போக வேண்டியது தானே, எங்கேயா வேலை போக வேண்டியது தானே, யார் வேலை கொடுக்குறா? சரியா, நான் MBA முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு அலைஞ்சது எனக்கு தெரியும், இந்தியா இருக்கட்டும் அப்ராடாக இருக்கட்டும். ஸோ படித்த வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான வேலை கொடுக்கறதும் கஷ்டம். ஏன்னா சில இடத்துலலாம் பார்ப்பேன், இப்போது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்கலாம். ஒருத்தர் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்ற விஷயம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பாக நடத்துவாங்க, டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் அவங்கள பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க, செல்யூட் அடிச்சா கூட திருப்பி செல்யூட் அடிக்க மாட்டாங்க. கேட்டு திறக்கலன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு திட்டுவாங்க. ஸோ இது ஒருத்தரோட பிரதிபலிப்பாக பார்க்குறேன். நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்மளோட கேரக்டர், அதாவது நான் நல்லவனா இல்லையான்னு இது மூலிமா தான் எனக்கே தெரியுது, இல்லைனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சில விஷயம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்கிறதுக்கு நிறைய விஷயம் தடுக்குது. அது தெரியல, அவங்க சூழ்நிலையா, இல்லைனா அவங்க இருக்கிற இடமா, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற மக்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போது சில பேர் கேட்பாங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு. இது மாதிரி வேலை பண்ணுற இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம். அது எவ்வளோ கணக்கெலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம் நான் வெளில தான் ட்ராவலில் இருப்பேன், ஷூட்டிங்கில் இருந்தாலும் வெளில தான் சாப்பிட்ணும். என்னோடய அசிஸ்டன்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஷூட்டிங்கில் இருக்கிறதால ஆக்டராக இருக்கிறதால நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசித்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ, இல்லைனா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமாக நம்ம பார்ப்போம். ஆனால் இதே கோயிலுக்கு போனோன்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோன்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ, இல்லை எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ, அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ பேர் போய் சேரலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செலவும் கம்மியாகிடும், மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகமாகிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலியமாக நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலிமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாமல் பின்னாடி எவ்வளோ வேலை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினா தான் வெளியில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியறதுக்காக தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா, மீடியா மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைனா வந்து யாருக்கும் தெரியறதில்லை. ஏன்னா
நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. வந்து உதவணும்னு ஆசை, ஆனால் நான் காசு அனுப்புகிறேன், யாருக்காவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு NGO தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறதால இவங்க மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய பேர், நிறைய NGOs இருக்காங்க. சில NGOஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு NGO இருக்கும்போது அங்கே போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க வாழ்கிற சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசு வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிமம் சப்போர்ட் தான் வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்களில் மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் ஆனாங்கிறோம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டாக ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி தான் இது எவ்வளோ வருஷமாக வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒன்றுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாக உங்கள் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, எங்கே யாரை பார்க்குறீங்களோ மனசார உதவுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லா தான் பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம், இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் காட் பிளெஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சார் ஒரே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதை பற்றின சின்ன மூமெண்ட்ஸ். இது தொடர்ந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பர்த்டேக்கு உண்டான விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. என்னென்னா எங்கள் அம்மா எங்கேயோ சொல்லி வளர்த்தாங்களோ என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஆசை, எனக்கு எல்லாருக்கும் பண்ணணும் 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 அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அரக்கோணத்தில் வளர்ந்த பையன், பெருசானா வந்து பங்களா, பீச் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸ், அப்படி தான் நானும் கனவுலாம் கண்டு வந்தேன். பட் ஆனால் வளர்ந்த பிறகு இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான் பொருள்லாம் வாங்கலைனாலுமே அந்த அந்தஸ்தில் கிட்டத்தட்ட நான் இருக்கேன். நான் ஆசைப்பட்டது என்னால் பண்ண முடியும், நினச்சா என்னால் ஒரு சொகுசு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. நான் ஓட்டுறது செகண்ட் ஹேண்ட் கார் தான், நான் வாழ்கிறது வாடகை வீடு தான். எங்கள் ஊரில் வேணால் எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீடு கட்டி அவருக்கு சொந்த வீடுன்னு வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எவ்வளோ சேர்த்தாலுமே அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னா அந்த சந்தோஷம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையான சொத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாளைக்கு இப்போ எங்கள் அம்மா ரீசெண்டாக இறந்தாங்க. அவங்க ஆசை மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. அவங்க அந்த ஆசை வந்து என் மூலியமாக போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம என்னை வரைக்கும் இருப்போம், அந்த பொருள் நம்மக்கிட்ட எப்போ வரைக்கும் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு வாட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னு வச்சுங்களேன், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும், நம்ம இல்லைனாலுமே அவங்க மனசில் இருக்கும். ஸோ அந்த விஷயமாக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்காக பண்ணல அண்ட் அவங்களுக்காக பண்ணல. இது ஒன்னஸ்ன்ற விஷயம் நான் எப்பயுமே, எல்லாரும் ஒன்று அப்படின்ற விஷயம் நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது அந்த இடத்துல அந்த குட்டி பையனை நான் என்ன பார்க்குறேன், இந்த இடத்துலையும் நான் என்ன பார்க்குறேன், எல்லாமே நம்ம தான். ஸோ ஏதோ சூழ்நிலையால் அவர் அங்கே வாங்குகிற இடத்துல இருக்கார், நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஆனால் இதே நிலைமையில் நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்படி தான் நான் எனக்காக நானே உதவுற வேலையாக தான் இதை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ.